ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்கும்போது அலோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கலாமா? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதிக் ஹீலிங் ஜேர்னி டே 4. பொதுவாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு காமன் டவுட் இருக்குது, எடுக்கலாமா, ஏன்னா சைட் எஃபெக்ட் வருமானு கேட்பாங்க. கண்டிப்பாக எடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு இந்த மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பல வருஷமாக நீங்கள் சுகர், பிபி, தைராய்டு, ஃபிட்ஸுக்கு மாத்திரை எடுக்கிறீங்க, இல்லை ஆஸ்மாவுக்கு ரெகுலராக இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அலாங் வித் ஹோமியோ மெடிசன் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு எடுக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் கூட எடுக்கும் போது கிராஜுவலாக ஆல்ரெடி எடுக்கிற நீங்கள் டோசேஜ் குறைச்சிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தைராய்டுக்கு ஒரு 100 mg எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அலாங் வித் இந்த மெடிசன்ஸ் எடுக்கணும். பட் நான் உடனே ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். கிராஜுவலாக 75, 50, 25 சொல்லி கிராஜுவலாக விட்ரா பண்ணிட்டு கன்யூஸாக எடுக்கும்போது நம்ம அதை விட்ரா பண்ணலாம். இதே போல் எல்லா மெடிசன்ஸுமே நீங்கள் அலாங் வித் எடுத்தால் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் கன்ஃபியூஷனாக இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரைட் பாத்தை சூஸ் பண்ண உதவுறேன். நாளைக்கு ஹோமியோபதிக் மெடிசனுக்கு சைட் எஃபெக்ட் இல்லையா? டே 5ல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.